Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த ஏடிஎம் கார்டு பின் நம்பரை மறந்தாலும் சரி, அந்த பின் நம்பரை உங்க ஏதாவது பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சரி, அந்த பின் நம்பரை சேஞ்ச் பண்ண ஏடிஎம் மிஷினுக்கு போகாமலே நம்ம மொபைல் மூலமா சேஞ்ச் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனை எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்க ஏடிஎம் கார்டு பின் நம்பரை மொபைல் மூலமா சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் இருக்கணும். உங்களுக்கு மொபைல் பேங்கிங் இல்லைன்னா நான் ஆல்ரெடி இந்தியன் பேங்கோட மொபைல் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ உங்க மொபைல் பேங்கிங்கை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் இந்த பேஜ்ல எம்பின் கேட்கும். இதுல எம்பினை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல கார்ட்ஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல டெபிட் கார்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே இருக்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணா கீழே செலக்ட்னு கொடுத்து உங்க அக்கௌண்ட் நம்பர் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும். அப்புறம் இந்த ஏடிஎம் கார்டு நம்பருக்கு நேரா இருக்க இந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க ஏடிஎம் கார்டு ஷோ ஆகும். அதுக்கு கீழே செட் டெபிட் கார்டு பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க அக்கௌண்ட் நம்பரும் ஏடிஎம் கார்டு நம்பரும் ஷோ ஆகும். அதுக்கு கீழே எக்ஸ்பைரி டேட் கேட்கும். இதுல ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து என்டர் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் வந்து ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பருக்கு கீழே இருக்கும். அப்புறம் கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் பேங்கிங்கோட டிரான்சாக்ஷன் பின் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து ஷோ ஆகும். இதுல எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்தியன் பேங்க்ல இருந்து கிரீன் பின் ஓடிபி வரும். அதை மொபைல் ஆட்டோமேட்டிக்காவே அக்செப்ட் பண்ணிரும். நெக்ஸ்ட் கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல என்டர் பின் இந்த பாக்ஸ்ல மறந்து போன பின் நம்பருக்கு பதிலா புதுசா 4 டிஜிட் பின் நம்பரை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பின் இதுல அதே பின் நம்பரை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதுல கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல டெபிட் கார்டு பின் ஹேஸ் பீன் செட் சக்சஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம பின் நம்பர் மறந்து போன ஏடிஎம் கார்டுக்கு புதிய பின் நம்பரை வந்து செட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.